நின்றது. நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது. அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. இறைவா இறைவா இறைவா, நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது. அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. நீதியிலே மலர்ந்ததல்லவோ ஜோதி வந்தது. நீதியிலே மலர்ந்ததல்லவோ ஜோதி வந்தது. அந்த ஜோதியினை தேடி மனம் ஆவல் கொண்டது, ஆவல் கொண்டது. திருமறையை ஓதும் போது மெய் சிலிர்க்கும். தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும், அருள் தடுக்கும். இறைவா அருள் தடுக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு ரொம்ப சிறப்பான நாள், ஒரு முக்கியமான நாள் கூட. பொதுவாகவே பிறந்தநாள்னா பிறந்தநாள் மட்டும்தான் ஒருத்தர். அன்புக்குரிய மாணவர்கள் அலியாமரிக்கானுக்கு 2 விசேஷமான நாள். ஒன்று அவருடைய பிறந்தநாள், அடுத்து அவர் திருமண நாள். அலியாமரிக்கானுக்கு 70 முடிஞ்சு 71 நடக்குன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அவர் பார்த்தா அப்படி தெரியுது. அவர் வயசை பார்த்தா தெரியல. வயசு சொல்லப்படாதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் உண்மையை சொன்னாங்க. இளமையை நகைசீதை நீங்க தெரிஞ்சுக்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனிதன் வாழ்க்கையில வயதாயும் பெரிய இளையும் தான் காரணம் குடும்பம் தான். பிஸ்ராந்தையர், நான் கதையெல்லாம் சொல்ல போற காலமாக பிஸ்ராந்தையர் ஒரு கவிஞர், 85 வயசு. அவரை பார்த்து பல பேர் கேட்டாங்க, ஐயா தலை நினைக்கிறிய, உடம்புல திரை இல்லையே, இவ்வளவு எளிமையா இருக்கீங்க. அதே காரணம் சொன்னார், என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய குறிப்பறிந்து செய்கிறார்கள். யார் கண்டறியர் இதை இளையர், என்னுடைய மனைவி. அதே மாதிரி அலியாமரிக்கா எனக்கு நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல பேரம் பேச்சுகள். அதனால அலியாமரிக்கா என்னுடைய இளமையா தோட்டத்தில் இருக்கிறார். அடுத்தது நல்ல தமிழ் பாடம், தமிழுக்கு அமுது என்ற பெயர். நல்ல அந்த பாடம், அது இறைவனுடைய கிருபை. அது நீங்க நினைச்சு பார்க்கிற பொழுது அவருடைய திருமணம் நடந்து 42 ஆண்டுகள் ஆகிய 83 தானப்பா, 1983. ஆசிரியர்கள் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எனவே 42 ஆண்டு நிறைவேற்கிறது, 70 நிறைந்து 71. ஆக இருவேறு விழாக்களை கொண்டாடுகிற இன்றைய நாயகனாக இருக்கிற அலியாமரிக்கா எப்போதுமே சென்ற ஆண்டு இந்த விழாவுக்கு வாழ்த்துறப்ப சபை நிறைந்திருந்தது. இந்த இது நம்முடைய சில சூழல் காரணமாக அம்மா நண்பர்கள்லாம் வந்தவரை கண்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்றாலும் நீங்கள் இருந்த அந்த நிறைவு நிகழ்ச்சியை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப மகிழ்ச்சி. அன்பிற்குரிய நான் இப்ப அலியாமரிக்கா அந்த இசையை பத்தி பேசினார். சாரமணி சாரி கட்டி அடிச்சிட்டார். உண்மை. நான் உடனே அந்த வகுப்பு மற்ற வகுப்புல இருந்தவங்க நேரம் பார்த்தேன், ஒரு பாடிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப நான் கூப்பிட்டு சொன்னேன், அலியாமரிக்கா எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாடகர் வருவேன், காரைக்காலுக்கு நீ பெயர் கொடுப்பேன்னு சொன்னேன். அதை இப்ப நிரூபித்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தாய்தாப்பள்ளியுடைய ஆஸ்தான பாடகராக இருக்கிறார். 48 ஆண்டுகள் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய விஷயம். அடுத்த பெரிய பள்ளிகள் 42 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய. நான் நினைத்து பார்த்தேன், காரைக்கால் மாவட்டத்துல இப்படி ஒரு பெரிய சாதனையாளர் வேற யாரும் இல்லை. நம்முடைய அன்புக்குரிய டாக்டர் ராஜா அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு தனி சிறப்பு. தீனி இசை பாடல் என்றால் இஸ்லாமிய பக்தி பாடல்ல இன்னைக்கு தண்டையர்கள் விளங்குகிறதா உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. எனக்கு பெரிய மகிழ்ச்சி அவருடைய மாணவர்கள் என்பது. இன்னைக்கு என்ன கிட்டத்தட்ட அவர் சொன்னார், 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அவருக்கு ஆசிரியர் இருக்கிறேன் கோவிந்தசாமி வீரர்கள். இன்னைக்கு அந்த ஆசிரியர் மாணவரை ரொம்பவும் தக்க வைத்துக் கொடுக்கிறார். இன்னைக்கு சார்கிற வார்த்தை கொள்வதில்ல, ஏதோ எனக்கு எட்டுக்கும் பங்காயினது எனக்கு ஒரு முதல் மரியாதை வேணாப்பா, இல்ல வாங்க இல்லைங்க என்று அந்த அவர் பழைய பாடம். அந்த பழைய இந்த காலத்துல அவர் எதிர்பார்க்க முடியுமா சார்? இந்த காலத்துல எதிர்பார்க்க ரொம்ப கடினம். எனவே அவர் பழைய மாணவர், பழைய ஆசிரியர், அந்த வகையில சிறப்புக்குரியவர். நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த நாம சொன்ன வாக்கு பெரிய ஒரு ஆசிரியர் ஒரு சிறப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சென்னையில உலக பண்பாட்டு இயக்கம் ஒன்று அமைந்திருந்தது, ஒரு விழாவை நடத்துகிறார். அந்த இயக்கத்தின் விழாவில் இலங்கையில கல்வி அமைச்சர் இந்த ஆண்டு சென்ற ஆண்டு தொடக்கத்துல இவருக்கு சிறந்த இஸ்லாமிய பாடகர் என்ற விருதை அளித்திருக்கிறார்.
ஆக இப்படி ஒரு பெரிய அமைப்பிலேயே பாராட்டப்பட்டிருக்கிற தமிழகத்தில் அழைப்பு. அது மட்டும் இல்ல, புதுச்சேரியில இருந்து கலைமாமணி விருதாளர் சங்கம், இந்த அரசு விருது பெற்ற கலைமாமணி சங்கம் வச்சு கிட்டத்தட்ட 30 பேர் இருக்கு, பெரிய இயக்கம். அவர்கள் இவரை காரைக்கால் நல்ல போச்சுங்க, காரைக்கால இவரை மட்டுமே அழைத்து கலை ரத்தனா இருக்கிற ஒரு சிறப்பை கொடுத்தார். அன்புக்குரிய ராஜீவர்கள் துணை சபாநாயகர் நம்ம இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பு அவர்கள் தான் பெரிய நாவல இருக்கிற ஒரு தமிழ் செப்பல் இவருக்கு தமிழ் செப்பல் இருக்கு பேர். ஏன்னா நான் பாடுகிற பொழுது பார்த்தேன், அச்சல் சுத்தமா எழுத்துக்களை சொற்களை தெளிவா திருத்தமா பிழையில்லாம உச்சரிக்கிற பண்பு, அந்த பண்போடு பாடுகிற பண்பு இதுதான் இருக்கிற பொழுது. இது முதல்ல என்னுடைய அன்புமான சொன்னது போல காரைக்காலிலே முதல் அடையாளம் கண்டு மிகப்பெரிய பாடகனாக வர இருக்கிறார் என்பதற்கு ஒரு முன்னோட்டமாக கலைக்கோ மாமணி என்கிற மிகப்பெரிய பாட்டு. கலைக்கு அரசன் சார், அதை தாண்டி மாமணி என்கிற மிகப்பெரிய பட்டத்தை தங்கவேலு தலைமையில அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கியிருக்கிறார். இப்படி பலபடியாக பாராட்டுக்குரியவராக நம்முடைய மாணவர் வழங்கி இருக்கிறார் என்றால் நாளைக்காக ஒரு பெரிய ஒளி விளக்காக விளங்குகிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மாணவருடைய இன்றைய பிறந்த நாளும் இன்றைய திருமணமாக ஒரு சேர நடக்கிறது. அதற்கு நீங்க தான் வந்திருக்கிறீர்கள் என்பதற்கு பாராட்டுக்கார தெரிவிப்பதோடு என்னுடைய அன்பு மாணவன் மேலும் மேலும் வளர வேண்டும். காரைக்காலுக்கு மட்டுமல்லாமல் இந்த தமிழர்கள் வாழ்கின்ற எல்லா இடத்திலும் ஒரு பேரு புகழ் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுவதோடு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உங்களோடு சேர்ந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி சமீர் அவர்கள் வாழ்த்துமாறு என்ற ஒரு கடிதங்களை கலைமாமணி இதுக்காக நம்மளுக்காக முயற்சி பண்ற மரியாதைக்குரிய எனது போற்றுதலுக்குரிய தகப்பனாருமாகிய எம்ஏ அலியாமரைக்கார் அவர்களுடைய புகழை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு வயதில்லை. இருந்த போதும் அவருக்கு கிடைக்கக்கூடிய உரிய அங்கீகாரத்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக அவருக்கு போராடி கொண்டுதான் இருக்கின்றேன். போற்றுதலுக்குரிய டாக்டர் சந்திரபிரியங்கா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது காரைக்கால் கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், கலைமாமணி விருது சாதாரணமாக வழங்கக்கூடாது, அவர்களுக்கு ஒரு தொகையும் அதற்கு உரிய தங்க நாணயமும் கொடுத்து புதுச்சேரி அரசு கௌரவிக்க வேண்டும் என்று நான் அவர்களை பலமுறை தொடர்பு கொண்டு காரைக்காலிலே உரிய இந்த கலையை தூக்கி பிடிக்கக்கூடிய பாடல்களுக்காக கூட வழங்கக்கூடிய அலியாமரைக்காருக்கும், தமிழா வாசிக்கக்கூடிய அந்த சகாயம் அவர்களுக்கும், பஷீர் அகமது போன்றவர்கள் அனைவருக்குமே குறிப்பாக இந்த விருதுக்கு, இந்த கலைமாமணி விருது மட்டும் கொடுக்கக்கூடாது, கவிஞர் சாரங்கபாணியின் புகழை உலகமெங்கும் பரப்ப வேண்டும். இன்று டிசம்பர் 22 சார் சி.வி. ராமன், சார் ராமானுஜ ஐயங்காருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை நாம் நினைக்கும் போது அலியாமரைக்காருடைய நினைப்பும் எனக்கு வரும். ஏனென்று கேட்டீர்களானால் அவருடைய புகழ் அவருக்கு ஆங்கில புலமை இல்லாத காரணத்தினால் பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்திலே அவருடைய கணித புயலை எடுத்து வைக்க தெரியாமல் இருந்திருக்கிறார். அவர் எழுத்துக்களிலே மட்டும் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த ஹென்றி கேம்பிரிட்ஜ் என்பவர் இவர் என்னதான் எழுதியிருக்கிறார் என்று பார்ப்போம் என்று அவருடைய அறையை அவர் இறந்த பிறகு 50 வருடம் கழித்து பார்க்கும் போதுதான் அவருடைய கணித புகழ் எப்படி இருக்கிறது என்று டிக்னாமெட்ரி இன்று நாம் பயன்படுத்துகிறோமே, கூகுள் பேயிலே ஸ்கேன் கோட், பேங்க் பாஸ்புக்கிலே பின் போடுகிறோமே, அது எல்லாம் அவர் கண்டுபிடித்த தீர்த்தான். அது போன்றுதான் இந்த முத்து. அவர் இருக்கும்போது அவர் புகழ் நம்மளுக்கு தெரியாது. அவர் செய்த பாடல்களும் அவர்கள் இயற்றிய அவர் ஒவ்வொரு கச்சேரிக்கும் அவர் படும்போது அவர் சொல்லி மாறார். அந்த அளவுக்கு அவர் இன்றும் தொடர்ந்து ஒரு பணியை செய்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக தொடர்ந்து 42 வருடம் இந்த கலையை கட்டு தன் மூச்சு போல் பிடித்துக் கொண்டிருக்கின்ற அலியாமரைக்காருக்கு புதுச்சேரி அரசு கலைமாமணி விருது கொடுத்தால் அது அவருக்கு கொடுக்கக்கூடிய